வணக்கம் மக்களே. சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும், இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அது என்னென்ன, எந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி சேர்க்கக்கூடிய உணவுகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்தால் மட்டும்தான் மற்ற உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். ஸோ சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக முக்கியம். சிறுநீரகத்தில் கோளாறு என்றால் அது பிற உறுப்புகளுக்கும் வேலை செய்வதை நிறுத்தி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ சிறுநீரகம் பிற உறுப்புகள் போல் அல்ல. சிறுநீரக பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டறிவது கடினம். அதனால தான் சிறுநீரக வடிவில் பார்த்திங்கன்னா நம்ம கடினமான பிரச்சனைகளை ஏதாவது வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம பாதுகாத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் உணவிலும் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பானங்களிலும் சில மாற்றங்களை செய்தால் சிறுநீரக பிரச்சனையிலேருந்து விரைவில் விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில உணவுகள் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் அப்படின்னு கூறப்படுது. சிறுநீரக நோயாளிகள் உணவில் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ சிறுநீரகங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை போக்குது. சிறுநீரகங்கள் ரத்தத்தை வடிகட்டி அதில் கழிவுகளை பிரித்து சிறுநீர் வழியாக வெளியேற்றினால்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் எடை குறைவு, பசியின்மை, கணுக்கால் வீக்கம், கால் வீக்கம், கை வீக்கம், சோர்வு, சிறுநீரில் ரத்தம், சிறுநீர் கழிப்பதில் சிரமம், தசைப்பிடிப்பு, தோல் அரிப்பு, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் சோடியம் குறைவாக உள்ள வெங்காயத்தை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் சொல்கிறாங்க. அவர்களுடைய உணவுகளில் உப்பை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக வெங்காயத்தை பயன்படுத்துங்க. சிறுநீரக நோயாளிகள் உப்பை தவிர்க்க வேண்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கும், சிறுநீர் பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். எனவே தாராளமாக வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்காயத்தில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு சின்ன வெங்காயம் பச்சையாக அதை தோலை உரித்து நீங்கள் ஒரு வெங்காயம் சாப்பிட்டா உங்களுக்கு நிறையவே ஊட்டச்சத்துக்கள், அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா சிறுநீரக நோயாளிகள் சமையலில் உப்புக்கு பதிலாக பூண்டை பயன்படுத்த வேண்டும். ஸோ பூண்டு உணவில் சுவையை அதிகரிப்பது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூண்டில் சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைவாக இருக்குது. இது சிறுநீரக நோயாளிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூண்டு இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. சிறுநீரகத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற பூண்டு உதவுகிறது. பச்சையாகவோ அல்லது பாத்திரங்களில் போட்டு வதக்கியோ நம்ம பார்த்திங்கன்னா பூண்டை சாப்பிடலாம். ஸோ பூண்டில் உள்ள மேங்கனீஸு, கால்சியம் சி மற்றும் வைட்டமின் B6 ஆகியவை சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ பூண்டு, வெங்காயம் இது மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம சமையலில் பயன்படுத்துவோம்ல, அதை கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்துங்க. பச்சையாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். ஸோ காலிஃப்ளவர் எப்படி நமக்கு உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு சூப்பர் உணவாக காலிஃப்ளவர் செயல்படுகிறது. கொழுப்பு வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்றத்தை குறைப்பதன் மூலம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோடியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் அதிகமாக இருப்பதனால அதிக நீர் சிறுநீரகங்களுக்குள் நுழைந்து அவற்றுடைய செயல்பாட்டை பாதிக்கிறது. ஸோ காலிஃப்ளவரில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் குறைவாக இருக்குங்க. இது உங்களுடைய உடலில் நீரளவை பராமரிக்க உதவுது. ஸோ காலிஃப்ளவரில் புரதம் குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்குது. இது உங்களுடைய உடலில் தேவையற்ற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நச்சுகளை எரித்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலிஃப்ளவர் உடலுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ ஸ்ட்ராபெரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார் சத்துகள், வைட்டமின்கள்லாம் நிறைஞ்சிருக்குங்க. இவை செரிமான அமைப்பை மேம்படுத்தும். ஸ்ட்ராபெரியில் உள்ள மேங்கனீஸு மற்றும் பொட்டாசியம் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. இதோடு ஸ்ட்ராபெரியில் ஏராளமான நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு. ஸோ வந்து ஓட்ஸில் நார் சத்து வந்து அதிகம் இருக்குது. இது வந்து பீட்டா குளுக்கோன் என்ற நீரில் கரையக்கூடிய நார் சத்து இருக்குது. ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களுடைய அபாயத்தை குறைக்கிறது. காலை உணவாக அவற்றை சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஸோ உடல் எடையை குறைக்க நம்ம வந்து என்ன தான் பயன்படுத்தினாலும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம நினைக்கக்கூடிய அந்த காரியமும் நடக்கும். ஸோ உடல் எடை குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கேப்சிகம். ஸோ கேப்சிகமில் வந்து நிறைய வெரைட்டி கேப்சிகம்ஸ் இருக்குது. ஸோ வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு ரெட் கேப்சிகம் ஒரு சூப்பர் ஒரு ஃபுட்டாக செயல்படுது. ஸோ சிவப்பு கேப்சிகத்தில் பொட்டாசியம் குறைவாக இருக்குங்க. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ஸோ சிவப்பு கேப்சிகத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, ஃபோலிக் அமிலம் மற்றும் நார் சத்து இருக்குது. இவை சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிளை தினசரி சாப்பிட்டு வந்தால் உடல்நல கோளாறுகள் வராது. எனவே நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்றதுனால சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நம்ம தடுக்கலாம். ஸோ ஆப்பிளில் நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இவை இதய நோய், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்க மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரிழிவு நோயால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. எனவே ஆப்பிள் சாப்பிட்றதுனால சிறுநீரக பிரச்சனைகள் குறையும். ஆப்பிளில் வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் குறைவாக இருக்குது. சிறுநீரக நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து பெருமளவு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ குறைந்த அளவு கொழுப்பு நிறைந்த ஒரு உணவுகள், சர்க்கரை மற்றும் இறைச்சி சாப்பிட்றது, அப்புறம் கீரைகள் மற்றும் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சாப்பிடணும். குறைந்த அளவில் நான் சொன்னால இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகளை வர வைக்கும். சிறுநீரகங்களுக்கான அந்த இரத்த ஓட்டத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சிறுநீரகங்களை பாதுகாப்பாக வச்சுக்க என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.